பிரைஸ்லாம் துதிகளுக்கு மத்தியில் வாசமாய் வீற்றிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, நாளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்தமான ஓய்வு நாளில் உலகமெங்கிலும் நடக்கின்ற ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எந்தெந்த இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆராதித்து துதித்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிறார்களோ எல்லா இடங்களிலும் பிரசன்னம் உடைய கர்த்தாவே அன்பின் தயவு இரக்கம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும், விடுதலை பெற்றுக்கொள்ள உதவிச்சும் ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு வியாதி குணமடையவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர் காணப்படுகிறார்கள். சுவாமி, ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அது ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, அன்பின் தேவனை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பார்க்கும்போது அநேக பேர் குழந்தை வாக்கியம் இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகிற குடும்பங்கள் உண்டு. அந்த இடங்களில் பல பிரச்சனைகள் ஆண்டவரை, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை ஆண்டவரை வீட்டில் உள்ளவர்களுடைய கர்த்தாவை துன்புறுத்த இப்படி அநேக துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரை, திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறட்டும். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, அநேக பிரச்சனை நிமித்தமாக திருமண தடைகள் காணப்படும். கர்த்தர் எல்லா திருமண தடைகளை மாற்றி ஏற்ற காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும். பண தேவைகள், பொருள் தேவைகள், அதிகாரிகள் கண்கள் தேவை கிடைக்க உதவிச்சது எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கல்வியிலும் ஞானத்திலும் தேவ அறிவிலும் கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே கல்வி ஞானத்தை கொடுத்து வேத அறிவை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திர, கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கி தவித்து கொடுக்கிற அநேக பேர் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்டவருடைய கர்த்தாவை கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கணவன் மனைவிக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் காணப்படுகிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக காணப்பட கர்த்தர் உதவி சொன்ன செபிக்கிற. ஆண்டவரே, அதே போல் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற சகோதரர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே ஆண்டவர் போதை பழக்கத்துக்கு விடுதலை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே பலவிதமான தேவைகளோடு ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஆண்டவரை நல்ல வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் வேலை செய்கிற இடங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் சமாதானத்தோடு வேலை செய்வதற்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டு தலைவர்களோடு நீர் பேசும் ஆளுகை செய்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எஜமாட்டிகளை வைத்திருக்கிறது நீர். ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர் தலைவர்களை ஏற்படுத்தியிருக்கிற நீர். ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞான சுகம்பலம் கொடுத்து மக்களை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அநேக ஊழியங்கள் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டிவி ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்கள், ஃபேஸ்புக் ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், மலைநாட்டு ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியில் ஊழியங்கள், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள், ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். சபைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றும்.
நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிடும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை அனைவரும் சந்தோஷம் மன மகிழ்ச்சியுமாக ஆசரிக்க கர்த்தர் உதவி சொன்ன ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும் ஆண்டவரே. அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதும் காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.